இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? அனுபவம் இல்லாததை எப்படி பலமாக மாற்றுறது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, நான் எப்படி ஜெயிப்பேங்க சந்தேகம் வருதா? அதே பலமாக மாற்றுங்க. நான் புதுசு, நான் கற்றுக்க தயாராக இருக்கேன். அனுபவம் உள்ளவங்க ஈகோவால் அப்படியே மாட்டிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கற்றுக்க ஆசை இருக்குது, அதுவே சூப்பர் தானே. அதுவே உங்களோட சூப்பரான பலம். சரியா? சொல்லுங்கள். அனுபவம் இல்லைன்னா நான் தோல்வி அடையலைன்னு நீங்கள் சொல்லணும். சரியா? ரெண்டாவது பாருங்கள், சின்ன சின்ன அனுபவம் சேருங்க. பெருசாக யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம், புது வார்த்தை ஒன்று கற்றுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட 2 நிமிஷம் பேசுங்க. யூடியூப்பில் ஒரு 5 நிமிஷம் அந்த டாப்பிக்கை பாருங்க. சரியா? ஒரு 1% ஒவ்வொரு நாளும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 365 நாள் 365% நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க. நீங்கள் படிக்கிற புத்தகம், பார்க்குற வீடியோ, நோக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அனுபவம் தான். 4 கேள்வி கேளுங்க. எனக்கு தெரியலை, கொஞ்சம் சொல்லி தருவீங்களா அப்படிங்கிற கேட்குற தைரியம் இருந்தால் போதும். அனுபவம் உள்ளவங்க உதவி பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அனுபவம் இல்லாதவன் தான் புதுசாக யோசிப்பான். ஆனால் அனுபவம் உள்ளவன் பழையதையே சொல்லுவான். அதனால் உங்கள் இல்லாதது தான் உங்கள் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இனிமே நீங்கள் சொல்லுவீங்களா எனக்கு அனுபவம் இல்லைன்னு? அனுபவம் சரி, அனுபவம் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்களேன். சரி, ஒரு டீச்சராக இருக்கணும்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதில் ஒரு அனுபவம் இருக்கணும்ல, அப்போ தான் டீச்சராக வேலை செய்ய முடியும். அப்படிலாம் கிடையாது. படித்து முடிச்சோன்னா வேலைக்கு போகிறாங்க, அங்கே டீச்சராக மாறிடுறாங்களே பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர் வந்து பார்த்தோன்னே முதலே நோயாளி பார்த்துறாரா? கிடையாது. அனுபவம் என்னப்பா கற்றுக்குறோம், படிப்படியான நிலைகள். அப்போ 0லேருந்து ஹீரோவாக மாறுறதுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இருந்தாலே போதும். உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும், இன்னும் மேலே 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 ஹையாக போயிட்டே இருப்பீங்க. உண்மைதானே? வில் யூ? எஸ்? யா, காதில் கேட்டுருச்சு. கமெண்ட்டில் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எந்த இது விஷயத்தில் அனுபவசாலி திறமைசாலிங்கிறத நோட் பண்ணுங்கள்.